அண்ட் நெக்ஸ்ட் தப்பிச்சு போனோம் இல்லையா டாக்டர் ஜீரோ. இந்த டாக்டர் ஜீரோ தேடி வெஜிடா வந்து பறந்து போயிருப்பான். வெஜிடாவை ஃபாலோ பண்ணி நம்ம ஜி ஃபைட்டர்ஸ் எல்லாருமே போவாங்க. இப்போ ஜி ஃபைட்டர்ஸ் கூட ஃபியூச்சர் ட்ரங்க்ஸ் இருப்பான். அண்ட் அப்போ தான் வெஜிடாக்கு தெரிய வருது ஃபியூச்சர் ட்ரங்க்ஸ் வந்து நம்மளோட பையன் ட்ரங்க்ஸ் தான் அப்படின்னு சொல்லி தெரிய வருது. இப்போதைக்கு 4 சயின்ஸ் தான் உயிரோடு இருக்காங்க. யாருன்னா ட்ரங்க்ஸ், கோஹன், கோகு அண்ட் வெஜிடா, இவங்க 4 பேர் தான் உயிரோடு இருக்காங்க. ஸோ அந்த கால்குலேஷன் வச்சு வெஜிடா வந்து கால்குலேஷன் போட்டிருப்பான், இவன் தான் நம்ம பையன் ட்ரங்க்ஸ். ஸோ நம்ம பையன் ட்ரங்க்ஸ் வந்து ஃபியூச்சரில் இப்படி தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி வெஜிடா வந்து கண்டுபிடிச்சிருவான் ட்ரங்க்ஸோட உண்மையை. அண்ட் இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஜீரோ வந்து ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பான். ஸோ டாக்டர் ஜீரோக்கும் அந்த அட்வான்டேஜ் இருக்கும். அதாவது ஜி ஃபைட்டர்ஸ் டாக்டர் ஜீரோ வந்து சென்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற அட்வான்டேஜ் வந்து உங்களுக்கு இருக்கும். அண்ட் அப்போ தான் புல்மா வந்து சொல்லுவான், டாக்டர் ஜீரோ வந்து எனக்கு நல்லா தெரியும். ஸோ அவர் வந்து ஒரு ஃபேமஸான சயின்டிஸ்ட், ரெட்ரிபன் ஆர்மி அப்படிங்கிற ஒரு ஆர்மியில் வந்து அவர் இருந்தார். ஸோ அவரோட ஹைட் அவுட், அதாவது அவரோட லேபு கூட, சீக்ரெட் லேபு கூட இந்த இடத்துல தான் பக்கத்தில் எங்கேயோ இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்கேயோ படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி புல்மா வந்து சொல்லுவான். பிக்கலோ அண்ட் ட்ரங்க்ஸ் இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா டாக்டர் ஜீரோவோட ஹைட் அவுட் எப்படியாவது கண்டுபிடிச்சி அந்த ஹைட் அவுட்டை கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணணும். ஏன்னா அதுக்குள்ள தான் ஃபியூச்சர் ட்ரங்க்ஸ் சொன்ன 2 ஆண்ட்ராய்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க பிளான் போட்டுப்பாங்க. ஸோ இவங்கலாம் அந்த ஹைட் அவுட்டை தேடி போவாங்க. அண்ட் போகிற இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா டாக்டர் ஜீரோ வந்து பிக்கலோ வந்து பிடிச்சிருவான். ஸோ பிக்கலோ பிடிச்சி அவனோட எனர்ஜியை கம்ப்ளீட்டாக உறிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவான். இப்போ கோஹன் வந்து பிக்கலோ காப்பாற்றிடுவான். ஸோ கோஹன் பிக்கலோ காப்பாற்றினதுக்கப்புறமா பிக்கலோ வந்து நம்ம டாக்டர் ஜீரோ கூட சண்டை போடுவோம். அண்ட் அப்போ தான் டாக்டர் ஜீரோக்கு தெரியும் நம்மளால இவங்களை ஜெயிக்க முடியாது, இவங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க நம்ம நினைச்சதோட அப்படின்னு சொல்லி டாக்டர் ஜீரோக்கு தெரிய வரும். ஸோ அப்போ டாக்டர் ஜீரோ என்ன சொல்லுவானா, அப்போ தான் டாக்டர் ஜீரோ என்ன சொல்லுவானா, நான் வீக் தான், பட் நான் கண்டுபிடிச்ச ஆண்ட்ராய்ட் 17 and 18 கண்டிப்பாக உங்களை டிஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ அதை நான் போய் ஆக்டிவேட் பண்ண போகிறேன் என்னோட லேபில் அப்படின்னு சொல்லி அவன் அங்கேருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்ணுவான். அப்போ தான் ஜி ஃபைட்டர்ஸ் எல்லாருக்குமே தெரிய வரும் ஆண்ட்ராய்ட் 17 and 18 வந்து இருக்காங்க, அவங்கள வந்து டாக்டர் ஜீரோ கண்டுபிடிச்சிட்டான். ஸோ அவங்க வந்து ஆக்டிவேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி தெரிய வரும். ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஜி ஃபைட்டர்ஸ் எல்லாருமே அந்த லேபை தேடி போயிட்டு இருப்பாங்க. டாக்டர் ஜீரோ வந்து அவனோட ஹைட் அவுட்டுக்கு போயிடுறான், அதாவது அவனோட லேபுக்கு போயிடுறான். அண்ட் டாக்டர் ஜீரோ வந்து அவன் லேபுக்குள்ளே போனதை வந்து கிரிலின் பார்த்துரும். ஸோ இப்போ கிரிலினுக்கு வந்து டாக்டர் ஜீரோட ஹைட் அவுட் தெரிஞ்சிடும். ஸோ கிரிலின் என்ன பண்ணுவாங்கன்னா டெலிபதி மூலிமா ஜி ஃபைட்டர்ஸ் எல்லாருமே கான்டாக்ட் பண்ணி இந்த இடத்துக்கு வர சொல்கிறோம். ஜி ஃபைட்டர்ஸ் எல்லாருமே டாக்டர் ஜீரோட லேபுக்கு வெளியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் அந்த கதை உடைக்கவும் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அந்த கதை உடைக்க முடியாது, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ தான் டாக்டர் ஜீரோ உள்ள என்ன பண்ணுவார்னா ஆண்ட்ராய்ட் 17 and 18 2 பேருமே ரிலீஸ் பண்ணிடுறாரு. ஸோ ஆண்ட்ராய்ட் 17 and 18 வெளியே வந்தோன்னே டாக்டர் ஜீரோ கிட்ட வந்து ஒரு ரிமோட் கண்ட்ரோல் இருக்கும், அதை பார்க்குறாங்க. இந்த ரிமோட் கண்ட்ரோல் தான் ஆண்ட்ராய்ட் 17 and 18 வந்து ஆஃப் பண்ணுறதுக்கான ஒரே வழி. ஸோ ஆண்ட்ராய்ட் 17 and 18 என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கிளவர் மெத்தட் மூலிமா ஜீரோ கிட்ட அந்த ரிமோட் கண்ட்ரோல் வாங்கி உடச்சிடுறாங்க. ஸோ இப்போ ஆண்ட்ராய்ட் 17 and 18 வந்து நம்ம ஜீரோவால் டீஆக்டிவேட்டும் பண்ண முடியாது. அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோலபிள் லெவலுக்கு போயிட்டாங்க. இந்த டைமை யூஸ் பண்ணி ஜி ஃபைட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம டாக்டர் ஜீரோட கதவையும் உடச்சிட்டு உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்து பார்த்தா அங்கே அப்போ தான் 2 ஆண்ட்ராய்ட்ஸ் பார்க்குறாங்க. ஸோ அந்த 2 ஆண்ட்ராய்ட்ஸும் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஜீரோவோட தலையை தனியாக பிச்சு போடுது. ஏன்னா டாக்டர் ஜீரோவும் இப்போ ஆண்ட்ராய்டாக மாறி இருப்பார் இல்லையா. ஸோ டாக்டர் ஜீரோவோட தலையை தனியாக பிச்சு போடுது. ஸோ அதே மாதிரி டாக்டர் ஜீரோவையும் கம்ப்ளீட்டாக ஆண்ட்ராய்ட் 17 வந்து கொண்டுறான். ஸோ ஆண்ட்ராய்ட் 17 கொண்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா டாக்டர் ஜீரோ வந்து இன்னொரு ஆண்ட்ராய்டையும் கண்டுபிடிச்சி வச்சிருக்காரு. அவன் தான் ஆண்ட்ராய்ட் 16 அப்படின்னு சொல்லி ஆண்ட்ராய்ட் 16ஐயும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஆண்ட்ராய்ட் 16ஓட பாடுக்கு வந்து போகிறான். இப்போ ட்ரங்க்ஸ் வந்து சமசாக்காயிடுறான், எத்தனை ஆண்ட்ராய்ட்ஸ் தான் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் சமசா கன்ஃபியூஸ் ஆகிடுறான். அப்போ தான் தெரிய வருது ட்ரங்க்ஸுக்கு மொத்தம் 3 ஆண்ட்ராய்ட் டாக்டர் ஜீரோ கிரியேட் பண்ணியிருக்காரு, யாரோ இந்த டைம் லைனை மாற்றி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ட்ரங்க்ஸுக்கு தெரிய வருது. பட் ட்ரங்க்ஸுக்கு வந்து யார் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் தெரியல. ஏன்னா இவன் ஒருத்தன் தான் டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கான், வேறு யாருமே டைம் ட்ராவல் பண்ணி வந்து டைம் லைனை மாற்றுற அளவுக்கு டிவைஸ் வந்து அவங்க கிட்டே இல்லை. இவன் ஒருத்தங்கிட்ட தான் அந்த டைம் ட்ராவல் டிவைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ட்ரங்க்ஸ் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஆண்ட்ராய்ட் 17 and 18 வந்து ஆண்ட்ராய்ட் 16ஓட பாடத்துக்கிட்டு அவனை ரிலீஸ் பண்ண ரெடியாகிறாங்க. இப்போ ட்ரங்க்ஸ் என்ன பண்ணுறான்னா இவங்களை இதுக்கு மேலே உயிரோட கொடுக்காது அப்படின்னு சொல்லி அவனோட அல்டிமேட் பவர் யூஸ் பண்ணுறான். அதாவது அவனோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணி அந்த லேபை அட்டாக் பண்ணுறான். அண்ட் அந்த லேப் அட்டாக் பண்ணோன்னா அந்த லேப் வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் ஆகிடுது. ஸோ ஜி ஃபைட்டர்ஸ் எல்லாம் அந்த பிளாஸ்ட்லேருந்து தப்பிச்சிடுறாங்க. அண்ட் அப்போ ட்ரங்க்ஸ் வந்து ஓகே ஆண்ட்ராய்ட் 17 and 18 வந்து செத்துட்டாங்க அப்படின்னு நினச்சா அவங்க வந்து செத்துக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஆண்ட்ராய்ட் 16 கூட்டிகிட்டு வேற ஒரு இடத்துக்கு பறந்து போயிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வச்சு ஆண்ட்ராய்ட் 16ஐயும் ரிலீஸ் பண்ணிடுறாங்க 2 ஆண்ட்ராய்ட்ஸும். அண்ட் அப்போ தான் ஆண்ட்ராய்ட் 16 வந்து வெளியே ரிலீஸ் ஆகிறோம். இப்போ வந்து 3 ஆண்ட்ராய்டும் ரிலீஸ் ஆகிடும். ஸோ 3 ஆண்ட்ராய்டும் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஜி ஃபைட்டர்ஸ் வந்து ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. ஸோ இவங்களை எப்படி டிஃபீட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் பிக்கலோ வந்து பிளான் போடுறான். ஸோ நம்ம டிராகன் பால்ஸ் யூஸ் பண்ணி அதை பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிக்கலோ வந்து பிளான் போடுறான். அண்ட் வெஜிடா வந்து அதுக்கு ஒத்துக்க மாட்டான், நான் இவங்க கூட சண்டை போட்டே இவங்களை டிஃபீட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி வெஜிடா என்ன பண்ணுவான்னா ட்ராவல் பண்ண ஆரம்பிப்பான். அந்த ஆண்ட்ராய்ட்ஸ் ட்ராவல் பண்ணாங்க இல்லையா. ஸோ அந்த லொக்கேஷனுக்கு வெஜிடாவும் இந்த ஆண்ட்ராய்ட்ஸை தேடி போயிட்டு இருப்பான். ஸோ இப்போதைக்கு ஆண்ட்ராய்ட்ஸோட மெயின் கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோகுவை கண்டுபிடிச்சு கொள்றது. ஸோ இதுதான் ஆண்ட்ராய்ட்ஸோட மெயின் கோல். ஸோ இந்த கோல் நோக்கி ஆண்ட்ராய்ட்ஸ் வந்து போயிட்டு இருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி வெஜிடாவும் ஆண்ட்ராய்ட்ஸ் பின்னாடியே போயிட்டு இருப்பான். அண்ட் இப்போ பிக்கலோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஸோ அவன் ஜி ஃபைட்டர்ஸ் கூப்பிட்டு என்ன பண்ணுவானா நம்ம வெஜிடாவுக்கு ஹெல்ப் பண்ணணும், இல்லை வெஜிடாவை கம்ப்ளீட்டாக அந்த ஆண்ட்ராய்ட் கொண்டுடும் அப்படின்னு சொல்லி வெஜிடாவை காப்பாற்றுறதுக்கு வெஜிடா பின்னாடி இவங்களும் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. அண்ட் இதே டைமில் என்ன ஆகுதுன்னா இந்த டைமில் என்ன ஆகுனா யாம்சா வந்து கோகு கூட்டி போய் அவன் வீட்டில் செட்டில் பண்ணிடுவான். ஸோ அங்கே வந்து ஆன்டிடோட வந்து கோகு கொடுத்துருப்பான். பட் என்னதான் கோகு கொடுத்துருந்தாலும் கோகு வந்து சீக்கிரமாக க்யூர் ஆக மாட்டான். அவன் வந்து க்யூர் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லி ட்ரங்க்ஸ் சொல்லியிருப்பான். அண்ட் புல்மா அண்ட் யாஜிரோபியை
கொண்டு போய் கேப்சூல் கார்ப்பில் விட சொல்லி பிக்கலோ வந்து கோகனுக்கு ஆர்டர் போட்டிருப்பான். ஸோ கோகன் வந்து இந்த வேலையை பார்த்துட்டு இருப்பான். இவங்க 2 பேரும் கேப்சூல் கார்ப்பில் விடுறதுக்காக போயிட்டு இருப்பான். அண்ட் வெஜிடா அண்ட் ஜி ஃபைட்டர்ஸ் எல்லாருமே நம்ம ஆண்ட்ராய்ட்ஸை தேடி போயிட்டு இருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி ஆண்ட்ராய்ட்ஸ் எல்லாமே ஒரு இடத்துல வந்து செட்டில் ஆயிடுது. ஸோ இவங்க செட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடியே வெஜிடா அண்ட் ஜி ஃபைட்டர்ஸ் எல்லாருமே வராங்க. ஸோ வெஜிடாவை பார்த்து ஆண்ட்ராய்ட் 18 வந்து என்ன சொல்லுவானா, நான் வந்து இவங்க கூட சண்டை போடுறேன், எனக்கு சண்டை போடாமல் நான் இத்தனை நாள் பாட்ல இருந்தேன், எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி வெஜிடா கூட சண்டை போட்டுட்டு இருப்பான். ஸோ சம்மடி அடிப்பா வெஜிடாவை போட்டு வெஜிடாவை என்னென்ன ட்ரை பண்ணுவான், அவனோட சூப்பர் சைன் ஃபார்ம்லாம் அல்டிமேட் பவர்லாம் யூஸ் பண்ணி பார்ப்பான். பட் ஒன்றுமே நடக்காது ஆண்ட்ராய்ட் கிட்ட. ஏன்னா ஆண்ட்ராய்ட் போட்டு சம்மடி அடிக்கும் வெஜிடாவை. ஸோ கடைசியாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வந்து வெஜிடாவோட கையும் உடச்சிரும். ஸோ வெஜிடா வந்து ஒரு கை இல்லாமல் சண்டை போட்டுட்டு இருப்பான். சம்மடி வாங்கிடும் ஆண்ட்ராய்டு. ஸோ அவங்க அப்பா அடி வாங்குறத பற்றி ட்ரங்க்ஸ் வந்து செம்ம டென்ஷன் ஆகிடுவான். ஸோ எப்படி வெஜிடா இப்படி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரங்க்ஸும் உள்ள சண்டைக்கு போவான். அண்ட் ஆண்ட்ராய்டு 18 வந்து ட்ரங்க்ஸ் வெஜிடா 2 பேருமே போட்டு சம்மடி அடிக்குது. ஸோ இவங்க 2 பேரும் அடி வாங்குறத பார்த்து ஜி ஃபைட்டர்ஸ் எல்லாருமே சண்டை போட உள்ள போவாங்க. அண்ட் ஆண்ட்ராய்டு 17 வந்து இவங்க எல்லாருமே சம்மடி அடிக்கிறான். பட் ஆண்ட்ராய்டு 17 அண்ட் 18 2 பேரும் சண்டை போட்டு இருக்கும்போது ஆண்ட்ராய்டு 16 மட்டும் சண்டையே போட மாட்டான். ஸோ அவன் வந்து இந்த எர்த்தோட நேச்சரை வந்து ரசிக்கிட்டு இருப்பான். ஸோ அங்கே இருக்க அனிமல்ஸ் நேச்சர் ஸோ எல்லாருமே இதெல்லாம் பார்த்து ரசிக்கிட்டு இருப்பான். ஆண்ட்ராய்டு 16ஓட ஒரே கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோகு கூட சண்டை போடுறது மட்டும் தான் ஆண்ட்ராய்டு 16ஓட ஒரே கோல். ஸோ அந்த கோலை வந்து அவன் மீற மாட்டான். அதாவது அவனுக்கு வந்து அப்படி தான் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருப்பான் டாக்டர் ஜீரோ. ஸோ ஆண்ட்ராய்டு 16 வந்து ஜி ஃபைட்டர்ஸ் அண்ட் இவங்க கூட சண்டையே போடாது. ஆண்ட்ராய்டு 17 அண்ட் 18 இவங்க 2 பேரும் தான் சண்டை போட்டு சம்மடி அடிச்சிருவாங்க. பட் கிரிலின் வந்து ரொம்ப பயந்துருவான் இவங்க எல்லாருமே அடி வாங்குறது பார்த்து. ஸோ கிரிலின் வந்து சண்டைக்கு போக மாட்டான். அண்ட் அப்போ தான் ஆண்ட்ராய்டு 18 வந்து கிரிலின் கிட்ட சொல்லும், நான் உன்னை வந்து உயிரோட விடுறேன், ஏன்னா நீ ஒருத்தன் தான் இவங்களை இப்போ காப்பாற்ற முடியும். ஸோ நான் நெக்ஸ்ட் டைம் இவங்க கூட சண்டை போட்டாகணும் அப்படின்னு சொல்லி ஆண்ட்ராய்டு 18 வந்து கிரிலினை மட்டும் உயிரோடு விட்டு அந்த இடத்த விட்டு பறந்து போயிடுவாங்க. அண்ட் கிரிலின் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்ககிட்ட இருக்க சென்சுபீனை வச்சு எல்லாருமே மறுபடியும் அதாவது ஃபுல் பவருக்கு ரீகவர் பண்ணிடுவான். அண்ட் அப்போ தான் பிக்கலோ வந்து முடிவு பண்ணுவான், ஸோ இவங்களை நம்ம டிஃபீட் பண்ணி ஆகணும்னா ஒரே வழி தான் இருக்குது, நான் காமி கூட மெர்ஜ் ஆனால் மட்டும்தான் நான் இவங்களை டிஃபீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பிக்கலோ முடிவு எடுப்பான். ஸோ பிக்கலோ முடிவு எடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமியோட பிளேஸுக்கு பறந்து போயிடுவான். அண்ட் அதே மாதிரி வெஜிடா என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இன்னும் ட்ரைனிங் பண்ண போகிறேன், என்னோட பவர் லெவல் வச்சு இந்த ஆண்ட்ராய்ட்ஸை டிஃபீட் பண்ண முடியல, ஸோ நான் இன்னும் ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வெஜிடாவும் பறந்து போயிடுவான். ட்ரங்க்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜிடா பின்னாடி போயிடுவான். ஸோ ட்ரங்க்ஸ் வந்து அவங்க அப்பா கிட்ட பேசுறதுக்கான கொஞ்சம் சான்ஸ் கிடைக்கும் ட்ரங்க்ஸுக்கு. ஸோ இதை யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரங்க்ஸ் வந்து வெஜிடா பின்னாடி போவான். ஏன்னா ஃபியூச்சரில் வந்து ட்ரங்க்ஸ் அதாவது டீனேஜர் அந்த வயசு அட்டைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆண்ட்ராய்ட்ஸ் வந்து வெஜிடாவை கொண்டு இருக்கும் இல்லையா. ஸோ ட்ரங்க்ஸுக்கு வந்து அவங்க அப்பா கூட பழகிறதுக்கான சான்ஸ் கிடைக்காது. ஸோ இப்போ அந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரங்க்ஸ் வந்து வெஜிடா கூட போயிருப்பான். அண்ட் மிச்சருக்கு ஜி ஃபைட்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம கோகுவோட இடத்த எப்படியாவது மாற்றி ஆகணும், ஏன்னா கோகு இருக்க இடத்த வந்து ஆண்ட்ராய்ட்ஸ் வந்து சீக்கிரமாக கண்டுபிடிச்சிரும். ஸோ கண்டுபிடிச்சு அவனை கொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கோகுவோட இடத்த மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி என்ன பிளான் பண்ணுவாங்கன்னா கோகுவை வந்து அவனோட வீட்டில் இருந்து மாஸ்டர் ரோஷியோட பிளேஸுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவனை ஷிஃப்ட் பண்ணுற அந்த வேலையில் இருப்பாங்க. அண்ட் இந்த டைமில் ஆண்ட்ராய்ட்ஸ் அதாவது 3 ஆண்ட்ராய்ட்ஸ் இருக்குல்ல 16, 17, 18 இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆண்ட்ராய்ட்ஸ்க்கு வந்து அட்வென்ச்சர் வந்து ரொம்ப பிடிக்கும். அதாவது ஆண்ட்ராய்ட் 17 அண்ட் 18 வந்து அட்வென்ச்சர்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு காரை திருடிட்டு அந்த காரில் அதாவது ட்ராவல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ ட்ராவல் பண்ணி அந்த ட்ராவலிங்கில் வர ஊர் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு வர தக்ஸ் எல்லாம் அடிச்சு போட்டு ஸோ இந்த மாதிரி அட்வென்ச்சர் லைஃப் வந்து வாழ்றதுக்கு வந்து 17 and 18 பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி அட்வென்ச்சர் வழியாக போயிட்டு கோகு கண்டுபிடிக்கலாம், லேட் ஆனாலும் பரவாயில்ல, ஸோ இந்த மாதிரி வழியில் போய் நம்ம கோகு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து இந்த மாதிரி வழியில் அதாவது பை ரோடு மூலியமாக ட்ராவல் பண்ணி கோகுவை தேடிட்டு இருப்பாங்க ஒவ்வொரு ஊராக. அண்ட் இப்போ பிக்கலோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காமியோட இடத்துக்கு போயிடுவோம். ஸோ காமியோட இடத்துக்கு போயிட்டு காமி கூட மெர்ஜ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி காமி கிட்ட பர்மிஷன் கேட்பான். நான் வந்து உன் கூட மெர்ஜ் ஆகணும், உன் கூட மெர்ஜ் ஆனால் மட்டும்தான் என்னால் ஆண்ட்ராய்ட்ஸை வந்து தடுக்க முடியும் ஸோ அப்படின்னு சொல்லி காமி கிட்ட கேட்பான். அண்ட் அப்போ தான் காமி வந்து சொல்லுவார், நீ ஆண்ட்ராய்ட்ஸ் தான் பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி நினைக்கிற, பட் ஆண்ட்ராய்ட்ஸில் இந்த எர்த்தில் வந்து நான் 3 வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன், ஆண்ட்ராய்ட்ஸோட ரொம்ப பெரிய பவர் வந்து ஒன்று வந்து இந்த எர்த்தில் ரோம் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி காமி வந்து சொல்லுவோம். ஸோ பிக்கலோ வந்து ஒன்றுமே புரியாது, 3 வருஷமாக எர்த்தில் ஆண்ட்ராய்ட்ஸோட பெரிய பவர் ரோம் ஆகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பிக்கலோ வந்து ஆச்சரியமாக கேட்பான். ஸோ அப்போ தான் காமி வந்து சொல்லுவார், நான் உன் கூட merge ஆகிறதுக்கு ரெடி ஆகிட்டேன், அந்த பெரிய பவரை தோக்கடிக்கணும்னா நம்மளோட ஃபுல் பவரை வந்து நம்மளோட ஃபுல் பொட்டன்ஷியல் வந்து யூஸ் பண்ணி ஆகணும், ஸோ அதுக்காக நம்ம 2 பேரும் merge ஆனால் தான் முடியும் அப்படின்னு சொல்லி காமி வந்து சொல்கிறோம். அண்ட் காமி வந்து பிக்கலோ கூட merge ஆகிறதுக்கு சம்மதிச்சிடுறாரு. ஸோ பிக்கலோ அண்ட் காமி 2 பேருமே merge ஆயிடுறாங்க. ஸோ merge ஆகிட்டோன்னா பிக்கலோட பவர் லெவல் வந்து சூப்பர் சைனோட ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுது. அண்ட் அதே மாதிரி வெஜிடா வந்து தனியாக ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பான். ஸோ ட்ரங்க்ஸும் அவங்க வெஜிடா கிட்ட போய் பேசுறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணி பார்ப்பான், பட் வெஜிடா வந்து அந்த டைமே ட்ரங்க்ஸுக்கு கொடுக்க மாட்டான். அண்ட் கோகு வந்து இடத்த வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க இல்லையா, அதாவது கோகுவோட வீட்டிலேருந்து நம்ம மாஸ்டர் ரோஷியோட இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் ரோஷியோட இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் இப்போ ட்ரங்க்ஸ் என்ன பண்ணுவானா, நான் போய் கோகு மீட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கோகு இந்த ஷிஃப்டிங் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதில் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பான். ஸோ இவங்க கோகு ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ தான் புல்மா வந்து கிரிலினுக்கு கால் பண்ணுவான். ஸோ கிரிலினுக்கு கால் பண்ணி என்ன சொல்லுவானா, நான் ட்ரங்க்ஸ் கிட்ட பேசணும், அதாவது ஃபியூச்சர் ட்ரங்க்ஸ் கிட்ட பேசணும், இது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி ஃபியூச்சர் ட்ரங்க்ஸ் கிட்ட ஃபோனை கொடுக்க சொல்லுவா. ஸோ இப்போ புல்மா வந்து ஃபியூச்சர் ட்ரங்க்ஸ் கிட்ட பேசிட்டு இருப்பான். ஸோ என்ன சொல்லுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன்னோட டைம் மிஷின் வந்து என்னோட கேப்சூல் கார்ப் மெம்பர்ஸ் வந்து ஒரு லொக்கேஷனில் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஸோ அது உன்னோட டைம் மிஷின் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ வந்து அவங்களுக்கு ஃபேக்ஸ் பண்ணுவா. ஸோ அதே மாதிரி அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னா ட்ரங்க்ஸ் சொல்லுவோம், ஸோ ஆமாம் இது என்னோட டைம் மிஷின் தான் அப்படின்னு சொல்லி ட்ரங்க்ஸ் சொல்லுவோம். ஸோ இப்போ தான் ட்ரங்க்ஸுக்கு வந்து எல்லாமே புரியும், இந்த டைம் லைன் வந்து யாரோ எனக்கு முன்னாடியே டைம் ட்ராவல் பண்ணி வந்து மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி
ட்ரங்க்ஸுக்கு வந்து இப்போ தான் புரிய ஆரம்பிக்குது. ஸோ ட்ரங்க்ஸ் அது வந்து யார் அப்படின்னு சொல்லி நம்ம போய் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக போகிறாங்க. இப்போ யாரெல்லாம் இந்த டைம் மிஷினை கண்டுபிடிக்க போகிறாங்கன்னா கோஹன் அண்ட் ட்ரங்க்ஸ் 2 பேருமே ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அண்ட் புல்மா வந்து என்ன பண்ணுவானா, நானும் வரேன், எனக்கும் இது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு புல்மாவும் அந்த இடத்துக்கு வந்து ட்ராவல் பண்ணி வந்துட்டு இருப்பா. ஸோ அதே மாதிரி இவங்க 3 பேரும் போய் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டைம் மிஷினை கண்டுபிடிச்சிடுறாங்க. அண்ட் அந்த டைம் மிஷின் பார்த்தா ரொம்ப பழைய டைம் மிஷினாக இருக்கும். ஸோ அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1 year 2 year ஓல்டு அந்த மாதிரி பழைய டைம் மிஷின் மாதிரி இருக்கும், துருப்பிடிச்சு போயிருக்கும். பட் அப்போ தான் ட்ரங்க்ஸ் வந்து சொல்லுவான், என்னோட டைம் மிஷின் என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் கேப்சூலில் இருக்க டைம் மிஷினை வந்து ரிலீஸ் பண்ணி காமிக்கிறான். ஸோ அவனோட டைம் மிஷின் வந்து பளிச்சுன்னு இருக்கும், புதுசாக இருக்கும். அப்போ தான் புல்மா வந்து கேட்குறான், ஸோ அப்போ டைம் லைன் வந்து யாரோ மாற்றிருக்காங்க, உனக்கு முன்னாடி யாரோ டைம் ட்ராவல் பண்ணி இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி புல்மா வந்து சொல்கிறான். ட்ரங்க்ஸ் என்ன பண்ணுறான்னா அந்த பழைய டைம் மிஷினுக்குள்ளே போயிட்டு இது எந்த டைம் லைன்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறான். ஸோ செக் பண்ணி பார்த்தா இது வந்து இவனுக்கும் ஃபியூச்சர்லேருந்து வந்திருக்கும். அதாவது ட்ரங்க்ஸோட டைம் லைன்லேருந்து ஒரு 2 to 3 years முன்னாடி இருந்து வந்திருக்கும். ஸோ அப்போ ட்ரங்க்ஸுக்கு வந்து ஒன்றுமே புரியல, இது எப்படி நடந்திருக்க முடியும். ஸோ நான் வந்ததுக்கப்புறமா எனக்கு அப்புறமா யார் இந்த டைம் மிஷின் யூஸ் பண்ணி நான் வந்து டைமுக்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்லி ட்ரங்க்ஸ் வந்து செம கன்ஃபியூஷனில் இருப்பான். அண்ட் அப்போ தான் அவங்க உள்ளே வந்து ஒரு எக் ஷெல் மாதிரி ஒரு எக் ஷெல் இருக்கும். ஸோ அந்த எக் ஷெல்லை வந்து புல்மாவோட டீம் வந்து பார்க்குறாங்க. ஸோ பார்த்தோன்னா புல்மா வந்து நான் இதை ரிசர்ச் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த எக் ஷெல்லை வந்து எடுத்துக்கிறான். ஸோ பக்கத்துலேயே ஒரு பூச்சோட கூடு ஒன்று இருக்கும். ஸோ வெறும் ஸ்கின் அந்த கிளஸ்டர் மட்டும் தான் இருக்கும். ஸோ அந்த கிளஸ்டரை போய் பார்க்குறாங்க. பார்த்தா அந்த கிளஸ்டர் உடஞ்சிருக்கு. என்ன பண்ணுறாங்கன்னா செக் பண்ணி பார்த்தா இது இப்போ தான் உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ட்ரங்க்ஸ் சொல்கிறான். ஒரு 1 or 2 hours தான் இருக்கும் உடஞ்சி. ஸோ இந்த டைம் ட்ராவல் பண்ணி வந்தவங்க வந்து இங்கே தான் எங்கேயும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ட்ரங்க்ஸ் வந்து சென்ஸ் பண்ணுறான். ஸோ புல்மா என்ன பண்ணுறான்னா, சரி நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன், நான் நிறைய ரிசர்ச் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி புல்மாவும் கிளம்பி போயிடுறான். அண்ட் இப்போ ட்ரங்க்ஸ் என்ன பண்ணுறான்னா, ட்ரங்க்ஸும் சி ஃபைட்டர்ஸ் போய் மீட் பண்ணுறான். அண்ட் கோஹன் என்ன பண்ணுறான்னா, கோகு மீட் பண்ணுறதுக்காக மாஸ்டர் ரோஷியோட இடத்துக்கு போயிடுறான். அண்ட் இப்போ பிக்கலோ காமி 2 பேருமே merge ஆனாங்க இல்லையா. ஸோ இந்த பிக்கலோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லொக்கேஷனை தேடி போயிட்டு இருக்கான். அதாவது காமி வந்து சொல்லியிருப்பார் இல்லையா, ஆண்ட்ராய்ட்ஸோட ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபோர்ஸ் வந்து இந்த இடத்துல ரோம் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா. ஸோ அந்த இடத்த தேடி இந்த பிக்கல வந்து போயிட்டு இருப்பான். ஸோ அந்த இடத்துக்கு போனால் அங்கே யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தான் செல் இருக்கான். ஸோ செல் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க ஹியூமன்ஸ் எல்லாருமே அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான். அதாவது அவங்களோட லைஃப் சோர்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான். அப்சர்வ் பண்ணி அவனோட பவர் லெவலை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிட்டு இருக்கான். ஸோ இந்த விஷயத்தை வந்து நம்ம ஜி ஃபைட்டர்ஸும் நோட்டீஸ் பண்ணுறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூஸில் வந்து இந்த விஷயம் வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கும். அதாவது அந்த சிட்டியில் இருக்க ஹியூமன்ஸ் எல்லாமே திடீர்னு காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த நியூஸ் வந்து பரவிட்டு இருக்கும். ஸோ ஜி ஃபைட்டர்ஸ் வந்து நோட் பண்ணுறாங்க. அதாவது இந்த மாதிரி யாரால ஹியூமன்ஸ் எல்லாம் கொல்ல முடியும், அப்படியே கம்ப்ளீட்டாக யாரால அப்சர்வ் பண்ண முடியும் ஹியூமன்ஸ் அப்படின்னு சொல்லி ஜி ஃபைட்டர்ஸ் எல்லாம் சென்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஜி ஃபைட்டர்ஸ் வந்து கோகு, ஃப்ரீசா, கிங் கோல்டு, வெஜிடா, பிக்கலோ இவங்களோட பவர் லெவல் எல்லாம் ஒரே டைரக்ஷன்லேருந்து வர மாதிரி சென்ஸ் பண்ணுறாங்க. எல்லா ஜி ஃபைட்டர்ஸுமே லைக் டிஎன், யாம்சா, கிர்லின் அண்ட் வெஜிடா இவங்க எல்லாருமே சென்ஸ் பண்ணுறாங்க. அப்போ தான் பிக்கலோவும் சென்ஸ் பண்ணுறான். அதாவது செல் உடம்புலேருந்து மல்டிபிள் ஹியூமன்ஸோட கீ எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பிக்கலோவும் சென்ஸ் பண்ணுறான். அண்ட் அதே மாதிரி செல்லை பார்த்தான் இல்லையா பிக்கலோ. ஸோ பிக்கலோ வந்து சென்ஸ் பண்ணுறான். அதாவது செல்லோட உடம்புல இருந்து கோகு, வெஜிடா, ஃப்ரீசா, கிங் கோல்டு இந்த மாதிரி எல்லாரோட கீ எனர்ஜியும் செல்லோட உடம்புலேருந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சென்ஸ் பண்ணுறான். இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பிக்கலோவும் தெரியல. அண்ட் அதே மாதிரி சி ஃபைட்டர்ஸும் அந்த பவர் லெவல் வந்து சென்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அப்போ தான் கோஹனும் சென்ஸ் பண்ணுறான். அதாவது கோகுவோட கீ எனர்ஜி வந்து செல் இருக்க டைரக்ஷன்லேருந்து சென்ஸ் பண்ணுறான். பட் ரூமில் பார்த்தா கோகு வந்து படுத்து தூங்கிட்டு தான் இருப்போம். ஸோ இவங்களுக்குலாம் கன்ஃபியூஷன் ஆகிடுது. எப்படி கோகு வந்து ஒரே இடத்துல இருந்துக்கிட்டு 2 இடத்துலையும் அவனோட பவர் சோர்ஸ் வந்து காமிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி பிக்கலோ வந்து செல்லு கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். அண்ட் அப்போ தான் பிக்கலோ வந்து அவனோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணுறான். இப்போ பிக்கலோ வந்து காமி கூட ஒரு merge ஆயிருப்பான் இல்லையா. ஸோ பிக்கலோ வந்து சூப்பர் சைனோட ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பான். செல்லு கூட செம்ம சண்டை போடுறான். பயங்கரமாக சண்டை நடக்குது. என்னதான் சண்டை நடந்தாலும் கடைசியில் செல் வந்து பிக்கலோவை பிடிச்சிடுறான். ஸோ பிடிச்சிட்டு அவனோட ஒரு கையை வந்து ஃபுல்லாக சக் பண்ணிடுறான். சக் பண்ணோன்னா பிக்கலோ வந்து அதுலேருந்து எஸ்கேப் ஆயிடுறான். ஸோ அப்போ பிக்கலோ வந்து கேட்குறான், ஸோ என்னதான் நீ கொல்ல போகிறல, நீ யார் அப்படிங்கிற உண்மையை சொல்லிட்டு என்ன கொல்லு அப்படின்னு சொல்லி பிக்கலோ கேட்பான். அப்போ தான் செல் வந்து அவனோட உண்மையை சொல்கிறான். இதான் செல்லோட ஆரிஜின்ஸ். செல்லு வந்து யார் உருவாக்கியிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாக்டர் ஜீரோ தான் செல்லையும் உருவாக்கியிருப்பார். பட் செல்லை வந்து இந்த ஆண்ட்ராய்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது டிஃப்ரென்ஸாக உருவாக்கியிருப்பார். செல் வந்து ஒரு லைஃப் ஃபார்ம், ஓகேவா. ஸோ செல்லை வந்து எப்படி உருவாக்கியிருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவரை எர்த்தில் வந்து சண்டை போட்டிருப்பாங்க இல்லையா சூப்பரான வாரியர்ஸ் லைக் கோகு, வெஜிடா அண்ட் அதே மாதிரி ஃப்ரீசா அண்டு கிங் கோல்டு, பிக்கலோ. ஸோ இந்த மாதிரி வாரியர்ஸ் எல்லாம் எர்த்தில் வந்து சண்டை போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ எர்த்தில் வந்து சண்டை போடும்போது டாக்டர் ஜீரோ வந்து என்ன பண்ணுவார்னா, அவரோட ஒரு சின்ன பக் லைக் மிஷினை யூஸ் பண்ணி இவங்களோட சாம்பிள்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருப்பார். அதாவது செல் சாம்பிள்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருப்பார். எப்படின்னா ஃபஸ்ட்டு கோகு வந்து பிக்கலோ கூட சண்டை போட்டான் இல்லையா, அப்போ பிக்கலோ அண்ட் கோகு இவங்களோட சாம்பிள்ஸ். அண்ட் அதே மாதிரி வெஜிடா வந்து கோகு கூட சண்டை போடும்போது வெஜிடா அண்ட் கோகு இவங்களோட சாம்பிள்ஸ். வெஜிடா வந்து கோகு கூட சண்டை போடும்போது வெஜிடா, நாப்பா அண்ட் யாம்சா இவங்களோட சாம்பிள்ஸ். அண்ட் அதே மாதிரி ஃப்ரீசா அண்ட் கிங் கோல்டு இவங்க வந்து இடத்துல வந்து சண்டை போட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ அப்போ வந்து அவங்க 2 பேரோட டிஎன்ஏ சாம்பிள்ஸ். ஸோ இந்த செல் சாம்பிள்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி தான் இந்த செல்லை வந்து டாக்டர் ஜீரோ வந்து உருவாக்கியிருப்பார். ஸோ செல் வந்து இப்போ ரொம்ப பவர்ஃபுல். அதாவது இவனோட உடம்புலேருந்து எப்படி இத்தனை பேரோட கீ எனர்ஜி ரிலீஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா இவங்க எல்லாரோட பவரும் செல்லுக்குள்ளே இருக்கும். அதனால தான் செல்லால் இத்தனை பேரோட கீ எனர்ஜி அவனோட உடம்புலேருந்து ரிலீஸ் பண்ண முடியுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் செல்லுக்கிட்ட இன்னொரு எபிலிட்டி இருக்கும். என்னன்னா அவனால் கோகுவோட காமியாமையாகவும் யூஸ் பண்ண முடியும்,
அண்ட் அதே மாதிரி பிக்கலோட ரீஜென்ரேஷன் எபிலிட்டி அதையும் யூஸ் பண்ண முடியும். ஸோ செல்லால் இந்த மாதிரி அல்டிமேட் வாரியர்ஸோட எல்லாரோட எபிலிட்டியும் செல்லால் யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த பவரும் செல்லுக்கிட்ட இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் செல் வந்து சொல்கிறோம், என்னை வந்து டாக்டர் ஜீரோ வந்து இந்த டைம்லைனில் உருவாக்கியிருக்காரு. இந்த டைம்லேருந்து 22 வருஷம் கழிச்சு தான் நான் ரிலீஸ் ஆவேன் என்னோட கேப்சூல்லேருந்து. ஸோ அது வரைக்கும் நான் என்னோட கம்ப்ளீட் ஃபார்ம் அட்டைன் பண்ணுறதுக்காக என்னோட கேப்சூலுக்குள்ளே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி செல் வந்து அவனோட உண்மையை சொல்கிறான். அண்ட் அப்போ தான் பிக்கலோ வந்து கண்டுபிடிச்சிடறான், ஓகே டாக்டர் ஜீரோட ஹிடன் லேப் ஒன்று இருக்குது, அந்த லேபில் வந்து செல் வந்து இந்த டைம்லைன் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடறான். ஸோ பிக்கலோ என்ன பண்ணுறான்னா, அவனோட ஒரு கை டேமேஜ் ஆகிருக்குல்ல, அந்த கையை பிச்சு போட்டு மறுபடியும் ஒரு கையை புதுசாக ரீஜென்ரேட் பண்ணிடுறான். ஸோ செல் வந்து இதை பார்த்து ஷாக் ஆகிடுறான். ஸோ உனக்கு ரீஜென்ரேஷன் எபிலிட்டி இருக்குல்ல, ஸோ நான் இதை மறந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்லி செல் வந்து சொல்கிறான். ஸோ அண்ட் அதே மாதிரி பிக்கலோ அண்ட் செல் 2 பேருமே சண்டை போட்டுருக்காங்க. அண்ட் அந்த இடத்துக்கு ஜீ ஃபைட்டர்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. வந்தோன்னே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல் வந்து அந்த இடத்த விட்டு காணாமல் போயிடறான். அதாவது சோலார் ஃப்ளேர் யூஸ் பண்ணி அந்த இடத்த விட்டு காணாமல் போயிடறான். செல்லால் சோலார் ஃப்ளேர் கூட யூஸ் பண்ண முடியும், ஆனால் அந்த எபிலிட்டியும் கோகு கிட்டலாம் இருந்திருக்கு இல்லையா. அண்ட் சோலார் ஃப்ளேர் யூஸ் பண்ணி இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போனதுக்கப்புறம் பிக்கலோ வந்து ட்ரங்க்ஸ் அண்ட் கிர்லின் கிட்ட சொல்கிறான், டாக்டர் ஜீரோ வந்து ஹிடன் லேப் ஒன்று வச்சிருக்காரு, அந்த லேபில் வந்து செல் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கான். ஸோ அவன் வந்து டெவலப் ஆகி முடியறதுக்கு இன்னும் 22 வருஷம் ஆகும். இப்போ இருக்க செல் வந்து 22 வருஷம் ஃபியூச்சர்லேருந்து நம்ம டைம்லைனுக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி பிக்கலோ வந்து ட்ரங்க்ஸ் கிட்ட சொல்கிறான். ஸோ ட்ரங்க்ஸுக்கு இப்போ தான் எல்லாமே புரிய வருது, அதாவது செல் வந்து எந்த டைம்லைன்லேருந்து வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி ட்ரங்க்ஸுக்கு புரிய வருது. ஸோ இப்போ தான் ட்ராகன் பாலில் வந்து டைம்லைன் 3 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க.